ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாம்ன்ற ரீசெண்டாக வெளிவந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே ஒரு பாட்டி குழந்தைக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. கால கம்மாய்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் மலைகளை தான் கடவுளாக நினச்சி வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில் ஒரு மயில் தரிசனம் கொடுக்கும் கார்த்திகை மாதம். அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில் ஒரு ஜோதியும் தெரியும். அதைத்தான் இவங்க தெய்வமா நினைச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமான நோய் வருது. அந்த நோயை என்ன செய்யறது, கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு விழுகுது. விழுந்து ரெண்டா உடையுது. அந்த பாறை உடைஞ்ச நேரமோ என்னவோ இந்த ஊர்ல உள்ள நோயெல்லாம் குணமாயிருது. அதனால அந்த பாறையை இவங்க கடவுளா வழிபடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பாறை ரெண்டா உடைஞ்சிருச்சு. ஸோ அதனால பெரிய பாறை தான் கடவுள்னு ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களும், ரெண்டா உடைஞ்சதுல பாகத்துல சின்ன பாகம் தான் கடவுள்னு இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்களும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அதனால இந்த குரூப்ல தனித்தனியா பிரிஞ்சு அதுக்கு தனியா ஒரு தலைவர் வந்துட்டாங்க. பெரிய குரூப்புக்கு ஒரு தலைவர், சின்ன குரூப்புக்கு ஒரு தலைவர்னு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுல பெரிய பாறையை கும்பிடுறவங்க உயர்ந்த ஜாதி மாதிரியும், சின்ன பாறையை கும்பிடுறவங்க தாழ்ந்த ஜாதி மாதிரியும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இவங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குது. ஆனா யாரும் எதுவும் கேட்கறதா தெரியல. இப்ப கலெக்டர் வர்றாங்க. கலெக்டர் இவங்களை சமாதானப்படுத்தலான்னு பார்க்கும்போது கூட இந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட தண்ணி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா, அதனால தான் நீங்கள் அவங்கள்ட்ட தண்ணி கேட்குறீங்களான்னு அதை ஒரு பிரச்சனையாக வச்சு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதனால கலெக்டராலே சமாளிக்க முடியலை. அங்கேருந்து நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. அதே ஊரில் ஒரு கட்சி தலைவர் இருக்காரு. ஆனால் அவர் நினச்சா இந்த ஊரில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஆனால் அவர் அதையும் செய்யலை. அதை சண்டையை மூட்டி விட்டு அதன் மூலமாக என்ன அரசியல் பார்க்கலான்ற ரீதியாக தான் அந்த கட்சிக்காரரும் இருக்காரு. இப்போ அதே ஊரில் கதிர் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு ஊரையும் இணைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ஆனால் இவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இந்த ரெண்டு ஊரும் இணையலை. அதனால இவர் பேசுகிறதே இந்த ஊர் மக்கள் கேட்காததால தினமும் நைட்டு குடிச்சிட்டு மாடுகள்கிட்ட தான் அவரோட பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே பேசி முடிச்சுட்டு மயக்கப்பட்டு அங்கேயே விழுந்துருவார். அப்போ யார் தூக்கிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சின்ன கல் வழிபடுற ஊரை சேர்ந்தவர். ஆனால் இந்த கதிர்ன்றவங்க பெரிய கல்லை கும்பிடுற ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதிருக்கு ஒரு நோய் இருக்கும். அதாவது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்ஸ் வேறு இருக்கும். அப்பப்போ வாய்வு போட்டுகிட்டே இருப்பார். அதை நோக்கி தான் இந்த கதை ஃபுல்லாகவே நகரவும் போகுது. இப்போ கதிர் ரெண்டு ஊரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கலெக்டரை மீட் பண்ணுறாங்க. கலெக்டர் என்னால் எதுவும் செய்ய முடியாதுப்பா, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அந்த மக்கள்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னோடனே கதிருக்கு ரொம்ப மன உளைச்சலாகிடுது. மறுபடியும் குடிச்சிட்டு ரோட்டில் மட்டையாயிடுறாரு. நம்ம ஹீரோ தான் கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் படுக்க போடுறாங்க. எதுவுமே சாப்பிடாம படுத்ததால் கதிரோட தங்கச்சி ஊட்டி விடுறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை கதிர்கிட்டருந்து. அதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கதிர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. உடனே தங்கச்சி ரொம்ப அழுகிறா. ஆனால் ஹீரோவுக்கு இறந்ததா தோணலை. ஏன்னா நம்ம கதிர் திடீர்னு ஒரு பாம்பு போடுறாங்க. உடம்பே சிலிர்க்குது. ஐயோ என்னடா ஆச்சு, அப்போனா சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊரில் உள்ளவங்களாம் விஷயம் தெரிஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் கதிர் சாகலை அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு உனக்கு என்னடா ஆச்சு, அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து கதிர் விடாமல் பாம்பு மேலே பாம்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஊரில் உள்ளவங்களுக்கே இவன் செத்துட்டானா சாகலையானு ஒன்றுமே புரியலை. அதனால் மறுபடியும் அந்த பாட்டிமாவை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறாங்க அது கதிர் எப்போயோ இறந்துட்டாங்க. ஆனால் ஏதாவது வாயு பிரச்சனையாக இருக்கும், வயிற்றில் உள்ள கேஸ் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அதே அந்த பெரிய ஊரில் உள்ள ஊர் தலைவர் கதிரை தூக்குங்க அப்படின்னு தூக்க பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் தூக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கான். என்னடா இத்தனை பேர் சேர்ந்து தூக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரே தூக்கம் பார்க்குறாரு. அவராலையும் தூக்க முடியலை. இப்போ கடைசியில் நம்ம ஹீரோ தான் கதிரை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு ஆலமரத்து பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஊரில் உட்கார வச்சா தீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் உட்கார வைக்காதுன்னு அனுப்புகிறாங்க. அதனால ஒரு ஆலமரத்துக்கு அடியில் கதிரை உட்கார வச்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. சின்ன ஊரை சார்ந்தவங்கெல்லாம் நம்ம கதிர் எவ்வளவு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக போராடினாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் கதிருக்கு நம்ம செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு பூசாரியை கூப்பிட்டு வந்து எல்லா சடங்கும் செஞ்சிட்ருக்கிறப்ப திடீர்னு கதிர் மறுபடியும் பாம்பு போட்டுறாங்க. உடனே அந்த பூசாரியே சிரித்து போயிடுறேன், என்னடா ஆச்சுன்னு. உடனே கதிர் இன்னும் சாகலை, கதிர் பெரிய கடவுள், நமக்காக இந்த கதிர் வந்து கடவுளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுறேன். இப்போ அதே சமயம்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்க ஒருத்தவங்க மயக்கப்பட்டு விழுகுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க மாசமாக இருக்காங்களாம், பல வருஷமாக குழந்தையே இல்லை. சாமி இந்த நேரம் குழந்தை பிறந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரியும் டக்குன்னு கதிரோட காலிலேயே விழுந்துறான். இது எல்லாத்தையும் பார்த்து மொத்த மக்களும் கதிரை சாமியாக நினச்சி வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அதே சமயம்னு பார்த்து அந்த பக்கத்து மயில் வேற கத்துது. இவங்க வந்து மயிலை தானே தெய்வமாக வணங்குவாங்க. ஸோ வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க கதிர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திருவிழா ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இப்போ இந்த மாதிரி திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் வெளியூருக்கு போயிருந்த சின்ன ஊரை சேர்ந்தவங்க வர்றாங்க. இவர் வந்து ஒரு யூடியூபரு, 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னைய மாதிரிங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க திரும்ப கதைக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த கதிர் இப்போ சாமியை உட்காந்துருக்கதை பார்த்து இந்த யூடியூபர் ஆடி போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இப்போ பாம்பு போட்டுறாரு கதிர். அதை பார்த்துட்டு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க 999 பேர் 1000 பேராக மாறிடுறாங்க. இதனால் ஒரே பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. சாமி வந்த நேரம் தான் நமக்கு சப்ஸ்கிரைபர் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிட்டு காலில் போய் விழுகிறான். இப்போ திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் 2 ஊர்க்காரவங்களும் சேர்ந்து திருவிழாவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் திரும்ப சண்டை வந்துடுது. இந்த சாமி எந்த ஊருக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் எங்களுக்குள்ளதுன்னு சின்ன ஊருக்காரவங்களும் பெரிய ஊருக்காரவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உடனே பூசாரிகிட்டே போய் இது எந்த ஊர் சாமின்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, ஐயோ சாமி நம்ம ஏதாவது சொன்னால் ஏதாவது நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட கேட்டிருக்கேன், உத்தரவு வர்ற வரை நம்ம சாமியை குளிர்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த சாமி எந்த ஒரு சாமின்னு தெரியாமல் 2 ஊர்க்காரங்களும் ரொம்ப குழப்பமாயிடுறாங்க. ஆனால் சாமி சொன்ன மாதிரி நம்ம கதிரை எப்படியாச்சும் மனசை குளிர்விக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளெல்லாம் ஈடுபடுறாங்க. அதில் ஒரு குரூப்பு சாமிக்கு பந்தல் போடுறாங்க, இன்னொரு குரூப்பு ஏர் கூலர் வைக்கிறாங்க சாமிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்பு ஜாமான், பட்டு, பாத்திரம், விளக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அதாவது நம்ம கதிரை வந்து மனசை குளிர்விக்க வைக்கிறாங்களாமா. அதுக்காக மாற்றி அது இது அப்படி இப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு மண்டேலா மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் எவ்வளோதான் பண்ணினாலும் இந்த சாமி யாரோடதுன்னு யாருக்குமே விட கிடைக்கல. இப்போ உடனே ஹீரோ டக்குன்னு சாமி வந்த மாதிரி ஆடுறாரு. என்ன ஐயோ சாமி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கள் ஊர் சாமி, இது எங்கள் ஊர் சாமின்னு நம்ம ஹீரோவையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நான் எந்த ஊர் சாமியும் இல்லைடா, நான் வந்து காளக்கம்மாய்ப்பட்டியோட ஆத்தா வந்திருக்கேன், நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்து தான் அந்த திருவிழாவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஹீரோவும் அந்த சாமியாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படி இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி சாமி இந்த மாதிரி நடித்து இவங்க இந்த 2 ஊரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ சொன்ன உடனே சாமி தான் சொல்லிட்டு போயிடுச்சு, அதனால் நம்ம 2 குரூப்பும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஒன்றா சேர்றதுக்கான வேலையில் இருக்காங்க. ஆனால் இப்போ இதே ஊரில் ஒரு அரசியல்வாதி இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த அரசியல்வாதி பயங்கரமான ஒரு வேலை திட்டம் பார்த்துட்றாங்க. என்ன அப்படின்னா இந்த கதிரோட பாடியை எரிச்சு விட்டுட்டு ஊருக்குள்ளே கலவரத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறான். இப்போ அதே இந்த பக்கத்து திருவிழாக்காக பட்டாசு வெடியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அரசியல்வாதி அந்த வெடியை கொளுத்தி விட்டுறான். கொளுத்தின உடனேயும் சாமி இருக்கக்கூடிய இடம் பூரா பற்றிக்கிட்டு எரியுது. ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சாமின்னு கும்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ நெருப்பு பிடிச்ச உடனே அந்த இடத்த விட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. நம்ம சாமி கதிரையும் அங்கனையே போட்டுட்டு இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஆனால் கதிர் மேலே ஒரு துளி நெருப்பு கூட படலை. ஆனாலும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதே இந்த பக்கத்து பெரிய ஊர் தலைவர் சாமியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறாரு. உடனே சின்ன ஊர் தலைவரும் வந்து நிற்கிறாரு. இப்போ 2 பேரும் சாமியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கையை கோர்த்து நெருப்பை மறைச்சி நிற்கிறாங்க. உடனே 2 ஊர்க்காரவங்களும் சேர்ந்துடுறாங்க. 2 ஊர் மக்களும் இப்போ வந்து கையை கோர்த்து சாமியை காப்பாற்றுறதுக்காக ஒத்துமையாக வந்து நின்றுடுறாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதி 2 ஊரையும் பிரிக்கணும்னு நினச்சி சாமியை கொளுத்தி விட்டா கடைசி இந்த காரணத்தினாலே 2 ஊருக்காரவங்களும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்தால் தீக்காயம் ஆன எல்லாருக்கும்
ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு பெரிய ஊருக்காரவங்களுக்கு சின்ன ஊருக்காரவங்க, சின்ன ஊருக்காரவங்களுக்கு பெரிய ஊருக்காரங்க மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. ரொம்ப ஒத்துமையாயிட்டாங்க. என்னதான் இவங்க இப்போ கொஞ்சம் மனசு மாறினாலும் உள்ளுக்குள்ள இன்னமும் அவங்களுக்குள்ள இவங்க சாமிக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு பெரிய ஊருக்காரவங்களும் அவங்க நம்மளுக்கு தொட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஊருக்காரவங்களும் யோசிச்சுக்கிறாங்க. இப்போதாங்க இந்த அரசியல்வாதி பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டான். போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடியை வச்சு இவங்க சாமியாக கும்பிட்றாங்கன்னு சொல்லவும் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து என்னடா பாடி அப்புறப்படுத்தாமல் இந்த இடத்துல சாமியாக வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அதனால் இந்த பாடியை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்கும்போது 2 ஊருக்காரவங்களும் சேர்ந்துக்கிட்டு இது எங்களோட சாமி அதனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கலெக்டர் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து பாடி இது மாதிரி வச்சிருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் இந்த பாடியை வந்து பாடியாக நினைக்கல, இது கதிர் வந்து எங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கலெக்டர் வேறு வழி இல்லாமல் ஒரு டாக்டரை வர வச்சு என்னாச்சு இந்த பாடி ஏன் இப்படி இருக்குன்னு என்னான்னு கேட்கும்போது அந்த டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாடிக்கு வாய்வு வர்றதுக்கு காரணம் சில நேரம் உடம்புல வாய்வு ஏற்கனவே தங்கிருச்சு அப்படின்னா அது வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது இருக்கிற வரை வெளியே வரும், அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இவங்க இறந்துறது உண்மைதான், இவங்க இறந்துட்டாங்க. அது மாதிரி இவங்களோட மரணம் வந்து யாரும் கொலை பண்ணலை, இது தானாக நிகழ்ந்த மரணம் அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கலெக்டருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது கதிர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பாரு இந்த ஊருக்கு பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கலெக்டர் வந்து இப்போ 2 ஊருக்காரவங்களோட தலைவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 2 ஊருக்காரவங்களும் ஒன்று சேர்ந்தனால கையெழுத்துக்காக வந்திருப்பாங்க. 2 ஊருக்கார மக்களும் ஒன்றா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க கலெக்டர்கிட்ட. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோதி வரக்கூடிய அந்த மலையில் ஜோதி தெரியும் இல்லையா, அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால சாமிக்கு எல்லாரும் குடத்துல தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் ஜோதி தெரிகிற மாதிரி தெரியல. அதனால அந்த ஊர் மக்கள்லாம் ஐயோ என்னை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மனசார கண்ணை மூடி வேண்டுறாங்க, கடவுளே நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சின்ன பையனை பயங்கரமாக கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தியிருப்பாரு. அதை நினச்சிட்டு அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. உடனே அவருக்குள்ள ஒரு ஜோதி தெரிகிற மாதிரி இருக்குது. ஆகா எனக்கு ஜோதி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி வேண்டுறாரு. உடனே எல்லாரும் கண்ணை மூடி அவங்கவுங்க செஞ்ச தப்பை உணர்ந்து கண்ணை மூடி வேண்டுறாங்க. வேண்டின உடனே அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஜோதி தெரிகிற மாதிரி இருக்குது. உடனே எல்லாரும் ஜோதி தெரியுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மனசார நம்ம பண்ணின தப்பை பூரா உணர்ந்து கண்ணை மூடி வேண்டும் போது கண்ணை மெதுவாக திறந்து பார்க்குறாங்க. அப்போ வெளியே ஒரு மிகப்பெரிய ஜோதி தெரியுது. பல வருடங்களுக்கு அப்புறம் 2 ஊருக்காரவங்களும் ஒன்று சேர்ந்தனால அந்த ஜோதி இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியாக அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அந்த ஜோதியை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கதிரையும் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் கதிரை நல்லபடியாக அடக்கம் பண்ணுறாங்க. உடனே இந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் இப்போ 2 ஊர் குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து விளையாடுதுங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போனா தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய்.